சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்டு தாங்க நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். பள்ளிகள் லொக்கேஷனில் நம்ம கிட்ட ஒரு நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரோச் ரோடு பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிகரணை மெயின் ரோடு. பள்ளிகரணை மெயின் ரோடு ஜங்ஷன் தாங்க. இந்த ஜங்ஷன் ரோட்லேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் உங்களுக்கு தீபம் ஹாஸ்பிட்டல். இந்த தீபம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு ரோடு கட் ஆகும். அதுதான் கண்ணபுரான் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க. அந்த ரோடு அப்ரோச் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் பள்ளிகரணை ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இந்த தீபம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுருங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ரோடு அப்ரோச் தான். அந்த ரோடு அப்ரோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணபுரான் கோயில் ஸ்ட்ரீட். கண்ணபுரான் கோயில் ஸ்ட்ரீட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த மெயின் ரோடு வந்து 1.2 கிலோமீட்டர். அந்த ஆட்டோ நிற்கிறது பார்த்தீங்களா, அந்த ஆப்போசிட் ரோடு தான் நம்ம ட்ராவல் ஆகக்கூடிய ரோடும் அந்த ரோடு தான். இப்போ இங்கேருந்து நம்ம வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணி போயிடலாம். நம்ம இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு. இங்கேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரோச் ரோடை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட ரீச் பண்ணக்கூடிய அப்ரோச் ரோடு. இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பார்த்துங்க, ரெசிடென்சியலாகவே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு வீடெலாம் இருக்கும், நல்ல பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலயமா கொடுத்த இடம் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்டு தான் நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்த நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 26.5, லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 45. இந்த டைமென்ஷனில் வந்து மோஸ்ட்லி வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். அதுவும் இல்லாமல் கிடைக்கிறத இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸுன்றதை விட ஆஃப் கிரவுண்டு நம்ம கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20க்கு 60 தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ராப்பர்ட்டியே கிடைக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26.5 ஃப்ரண்டேஜ், அதாவது பிரித்து வந்து 26.5, லென்த்து வந்து 45, ரோடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஃபீட் ரோடு. இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓரமே பார்த்தீங்கன்னா வடிநீர் கால்வாயும் உங்களுக்கு சென்னை கார்பரேஷன் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வடிநீர் கால்வாய் போட்டு கொடுத்துருக்காங்க. தார் ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக இபி கனெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு 3 ஃபேஸ் லைனும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். உள்ளே ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து வியூ காட்டுறன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ஆப்போசிட் உள்ள பிளாட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா கொடுத்தது தாங்க. அந்த பஞ்ச கலர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல், அந்த பக்கத்து பில்டிங்கு நம்ம சேனல் மூலிமா கொடுத்தது தாங்க. இந்த சரௌண்டிங்ஸ் உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். எல்லாமே பக்கத்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட், அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்க உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா விலா மாடல் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட லுக்கும் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்றத பார்த்தா தான் நமக்கும் வந்து இந்த இடத்துல எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் நான் பக்கத்துடைய சைட்டுடைய வியூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்டுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ணிக்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 லேக், அதாவது 5000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, லோன் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இதுக்கு பண்ணித்தரோம்.